பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனோ இருந்தாலும் இயேசுவை போல் அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்து, நான் நொறுக்கப்பட்டு கிடந்து, என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாட்களிலே வேதத்தில் உள்ள அநேக காரியங்களை சிந்திப்பதற்காக, அதை குறித்து நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக தீர்மானித்திருக்கிறோம். கடந்த நாட்களிலே நம்முடைய ஆலயம் என்றால் என்ன, நம்முடைய ஆலயத்தை குறித்து நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் கூறிய கருத்து என்ன, நம்முடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற சிலாக்கியம் என்ன, ஆலயத்தின் ஆராதனை எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் சிந்திப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நம்முடைய ஆலயத்தினாலே எங்களுக்கு கிடைக்கின்ற பாக்கியங்களை, சுலாக்கியங்களை, நன்மைகளை குறித்து நாங்கள் சிந்திக்க செல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் எங்களோடும் கூட இடைபடுவீராக. இன்று கற்றுக்கொள்கின்ற இந்த செய்தியின் வாயிலாக நாங்கள் நம்முடைய ஆலயத்தின் மேன்மையும் அதில் கிடைக்கின்ற நன்மையான ஈவுகளையும் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்நாளின் தியானத்தின் வாயிலாக என்னோடும் எங்களோடும் கூட இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடையினையற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆலயத்தை குறித்து, ஆலயத்தினுடைய மேன்மை குறித்து, ஆலயத்தினால் நமக்கு கிடைக்கின்ற சிலாக்கியங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். புதன்கிழமையிலே ஆராதனை அமைப்பை குறித்து, ஆராதனை ஒழுங்குமுறை குறித்து நாம்
சிந்தித்தோம். இந்த நாளிலே ஆண்டுடைய ஆலயத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க சிந்திக்க இருக்கிறோம். இன்று மட்டுமல்ல, தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் தேவனுடைய ஆலயத்தினால், தேவனுடைய வீடாகிய அந்த பரிசுத்த ஸ்தலத்தினால் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள், ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்கள் என்ன என்று சொல்லி நாம் சிந்திக்கவிருக்கிறோம். இந்த நாளிலே சங்கீதம் 65:4 சங்கீதக்காரராகிய தாவீது ராஜா குறிப்பிடுகிறார், உமது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். உம்முடைய பரிசுத்த ஆலயம் அது, நீர் பரிசுத்தராக இருக்கிறீர். எனவே உம்முடைய வீடாகியது பரிசுத்தமானது. எனவே நீர் வாசம் பண்ணுகின்ற, நீர் தங்குகின்ற, நீர் தெரிந்து கொண்ட அந்த நம்முடைய வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தி ஆவோம் என்று சொல்லி சொல்லுகிறார். திருப்தி என்பது மிக எளிதாக கிடைக்கின்ற ஒன்று அல்ல, எல்லாரும் பெற்றுக்கொள்கின்ற ஒன்றும் அல்ல. திருப்தி என்பது சரீர பிரகாரமான காரியங்களை நிறைவு செய்கின்ற ஒன்று அல்ல, ஆத்மாவில் காணப்படுகின்ற வெறுமையை அல்லது எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற ஒன்றே திருப்தி தரும். சரீர பிரகாரமாகவும் நாம் போஷிக்கப்பட வேண்டும், ஆன்மீக பிரகாரமாகவும் நம்முடைய குறைவுகள் சந்திக்கப்பட வேண்டும். எனவே இந்த இரண்டையும் தருகின்ற அல்லது சந்திக்கின்ற இடமானது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமாகிய அவருடைய வீடு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரீர பிரகாரமாக நல்ல ஆரோக்கியம் இருக்கும்போது, சரீர பிரகாரமாக நம்முடைய உணவு உடைகள் சந்திக்கப்படும் போது, உலக பிரகாரமாக நமக்கு நல்ல வீடுகள், தங்குகின்ற தாவரங்கள் இருக்கும்போது, அல்லது நல்ல உறவினர்கள், நல்ல பெற்றோர்கள், பிள்ளைகள், இவ்வாறு எல்லாம் ஒருங்கிணைந்து அமையும் போது நமக்கு சரீரத்திற்கு அது பலனையும் ஆரோக்கியத்தையும் தருவது மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மாவிலே, நம்முடைய மனதில் ஒரு திருப்தியை ஏற்படுத்துகிறது. இதை தேவாலயத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன் மட்டுமே தர முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த நாளிலே தேவாலயத்தினால் நமக்கு கிடைக்கின்ற நன்மை என்ன? முதலாவது, தேவாலயம் நமக்கு ஆறுதல் தருகின்ற ஒரு இடம். ஆறுதலற்றவர்களாக நாம் எப்பொழுது மாறுகிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் இருக்கும்போது, குறைகள் இருக்கும்போது, அந்த குறைகளினாலே நம்மை மற்றவர்கள் ஏளனமாக எண்ணும்போது, இழிவாக பேசும்போது நாம் ஆறுதலை இழந்து போகிறோம், அமைதி இழந்து போகிறோம், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போகிறோம். எனவே அந்த குறைவுகளை நிறைவு செய்து நிந்தைக்கும், அவமானத்திற்கும், ஏளனத்துக்கும் நம்மை விலக்கி நமக்கு நிலையான ஆறுதலையும் நிறைவான சமாதானத்தையும் தருகின்ற இடம் தேவனுடைய ஆலயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு ஒரு உதாரணமாக 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால், இங்கே அன்னாள் ஆறுதலற்றவளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவளுக்கு ஆறுதல் இல்லை என்று சொன்னால், அவளுடைய கற்பமானது அடைக்கப்பட்டிருந்தது. அந்த கற்பம் அடைக்கப்பட்டதினாலே அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவளுக்கு குழந்தை இல்லை,
குழந்தை இல்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும் அவருடைய சக்களத்தி அதாவது எல்கானாவுடைய இன்னொரு மனைவி அவள் இவளை ஏளனமாக அற்பமாக பேசுவது மட்டுமல்ல, நிந்தித்து வேதனைப்படுத்திக் கொண்டே இருப்பாள். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்றால் அது ஆண்டவருடைய சாபம். ஏதாவது தன்னுடைய வாலிப பிராயத்தில் அவள் தவறான நடக்கைகளில் இருந்திருக்கலாம், தவறான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கலாம். எனவே ஆண்டவர் அவளை சபித்தபடியினாலே அவளுக்கு குழந்தை இல்லை, கர்த்தருடைய சாபம் என்ற நினைவும் நிலைப்பாடும் அந்த காலகட்டத்தில் இருந்தது. எனவே இவ்வாறு அவளை குத்தி குத்தி பேசியபடினால், விசனப்படுத்தியபடினால் அவள் பண்டிகைக்கு செல்கின்ற அவள் பண்டிகைக்குரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இவள் அவளை மனம் அடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். பண்டிகை என்பது மிக மகிழ்ச்சியான ஒரு காரியம், மகிழ்ந்து கழிகூறக்கூடிய ஒரு நிகழ்வு. நல்ல உணவு, நல்ல உடை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கின்ற ஒரு நிகழ்வு பண்டிகை. ஆனால் அந்த பண்டிகை அவளுக்கு சந்தோஷமாக இருப்பதில்லை. அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். எவ்வளவு ஒரு கொடிய காரியம், எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம், எவ்வளவு ஒரு சஞ்சலமான ஒரு காரியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவளை ஆறுதல் படுத்த முயற்சி செய்கிறார் எல்கானா. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவ்வாறு அவர் கேட்கிறார். ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்லி அவர் ஆறுதல் படுத்த முயற்சி செய்கிறார். யாரால் ஆறுதல் படுத்த முடியும்? இந்த குறைபாடு நீங்கினால் ஒழிய எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகளை பேசினாலும், எவ்வளவு ஆதரவு தெரிவித்தாலும் ஆறுதல் வரப்போவதில்லை, சமாதானம் கிடைக்க போவதில்லை. சஞ்சலத்தோடு அவள் இருக்கிறாள். எத்தனை ஆண்டு காலம் இது நடைபெறும்? எவ்வளவு காலம் நான் சஞ்சலத்தோடு இருப்பேன்? நான் ஜெபிக்காத ஜெபம், நான் செய்யாத புண்ணிய காரியங்கள் இல்லை, நான் என்னுடைய வாழ்க்கையில அதற்கென்று எடுக்காத தீர்மானமும் இல்லை, பொருத்தனையும் இல்லை. எவ்வளோ முயற்சி செய்து விட்டேன், எவ்வளோ பிரயாசப்பட்டு விட்டேன், ஆனால் ஒரு பலனும் இல்லையே. அப்பொழுதுதான் அவள் தேவாலயத்திற்குள் சென்று 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். மனம் கசந்து போய்விட்டது. நான் இதற்காக வாழ வேண்டும்? ஏன் வாழ வேண்டும்? அனுதினமும் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் சுமந்து ஆறுதலற்றவளாய் கண்ணீரோடும் கவலையோடும் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி மனம் கசந்து போனாள். மிகவும் அழுதாள். அவருடைய அழுகையை அவளால் அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை. உள்ளத்தின் விசாரம், இருதயத்தின் பாரம், அவள் மிகவும் அழுது கொண்டே இருக்கிறாள். அழுகை அடக்க முடியவில்லை, அழுகை நிறுத்த முடியவில்லை. அவளின் மத்தியில் அவள் ஆண்டவரிடத்தில் ஒரு வேண்டுதலை வைக்கிறாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், சேனைகளின் கர்த்தாவே,
தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுமை என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும். எவ்வளவு சிறுமைப்பட்டு போனேன். என்னுடைய அழகுக்கோ என்னுடைய அந்தஸ்துக்கோ என்னுடைய வசதி வாய்ப்புகளுக்கோ ஒரு குறைவும் இல்லை. ஆனாலும் நான் சிறுமைப்பட்டு போயிருக்கிறேன். குழந்தை இல்லாதனால் நிந்திக்கப்படுகிறேன், அவமதிக்கப்படுகிறேன், விசனப்படுத்தப்படுகிறேன். எனவே என்னுடைய சிறுமையான இந்த நிலையை நீ நோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தரணும். ஆண்டவரே, என்னை மறக்க வேண்டாம். ஆண்டவரே, என்னை நீர் மறந்து போனால் நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும்? நினைத்தருளும், ஒரு ஆண் குழந்தை தாரும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே மன்றாடுகிறார். உலக பிரகாரமாக ஒரு மனிதனிடத்திலே நாம் அழுது கண்ணீர் வடிக்கும் போது அவருடைய மனம் நம் மீது இரக்கம் கொள்கிறது. ஏதாவது நம்மை சாந்தப்படுத்துவதற்கு, சமாதானப்படுத்துவதற்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார்கள். அப்படியானால் சர்வ வல்லமை பொருந்திய ஆண்டவர், ஆறுதலின் தெய்வன், சமாதான பிரபு எப்படி அந்த கண்ணீரை துடையாமல் இருப்பார்? நிச்சயமாய் அந்த கண்ணீருடைய சமூகத்தில் போய் எட்டிட்டு சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்கிறார், என்னுடைய கண்ணீரை உடைய திருப்தியில் வையும், அவைகளுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்கிறார். அன்பான என்னுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் விடுகின்ற ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் தரையில் விழுவதில்லை. தேவனுடைய திருப்தியில் இருக்கிறது, அது அவருடைய கணக்கில் இருக்கிறது. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார் என்று சொன்ன வாக்கின்படி அந்த கண்ணீருக்கேற்ற பலனை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். தேவாலயத்தில் அழுது கண்ணீர் விட்ட அந்த அன்னாள் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவள் சொல்லுகிறார், நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவள் அழுத அழுகை, அவள் கூறிய குமுறல், அவள் சாதாரணமானவளாக இருப்பது போல ஏலிக்கு தெரியவில்லை. குடித்து விட்டு வந்திருக்கிறாள் என்று சொல்லி புரிந்து கொள்ளாமல், நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொல்லி கடினமான வார்த்தை ஆசாரியன் பேசுகிறான். அப்பொழுதுதான் அவள் மிக அழகாக சொல்லுகிறாள், நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி சொல்கிறார். ஆமா, என்னுடைய இருதயத்தில் என்ன வேதனை இருந்ததோ, என்ன பாரம் இருந்ததோ, என்ன சஞ்சலம் இருந்ததோ, என்ன துக்கம் வேதனை இருந்ததோ, எல்லாவற்றையும் சன்னிதானத்தில் ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி மிக அழகாக சொல்லுகிறார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும். நம்முடைய இதயத்தில் என்ன பாரம் இருக்கிறதோ, என்ன வேதனை இருக்கிறதோ, என்ன சஞ்சலம் இருக்கிறதோ, என்ன கசப்பான கசப்பை ஏற்படுத்தக்கூடிய வேதனையை, அவமானத்தை, நிந்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் எவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய சிறுமையை பாரும், என்னை மறவாமல் கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஊற்றிய போது அந்த விண்ணப்பம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கடைசியில் அவள் அதற்கு பின்பு போஜனம் பண்ணினாள், அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லி வேதம் மிக அழகாக குறிப்பிடுகிறது.
அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய சன்னிதானத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றிய பின்பு நம்முடைய இருதயம் லகுவாகி விடுகிறது. இயல்பு நிலைக்கு வந்து விடுகிறோம். நம்முடைய சஞ்சலம், வேதனை, பாரம் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போய்விடுது. முகத்தில் ஒரு மலர்ச்சி, முகத்தில் ஒரு அமைதி, முகத்தில் ஒரு சந்தோஷம். அவள் அதற்கு பின்பு துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆண்டவர் அவளை ஆறுதல் படுத்தினது மட்டுமல்ல, அவளுக்கு அழகான ஆண் குழந்தையை ஏற்ற காலத்திலே கொடுத்தார். சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்கிறார். கர்த்தர் மேல் தன் பாரத்தை அவள் வைத்து விட்டாள். தன்னுடைய வேதனையை வைத்து விட்டாள். தன்னுடைய விசனத்தையும் தன்னுடைய கசப்பான வேதனையான காரியத்தையும் அவருடைய சமூகத்திலே வைத்து விட்டாள். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு அவளுடைய பாரத்தை அவளை விட்டு அகற்றி அவளுக்கு ஆறுதலை கொடுத்தார். நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றுவதில்லை. ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய பாரத்தை இறக்கி வைப்பதில்லை. அந்த பாரத்தை சுமந்து கொண்டே நாம் செல்கிறோம். முற்காலங்களிலே சுமை தாங்கி என்று ஒன்று இருக்குமா. 1 கிலோமீட்டருக்கு ஒன்று மரத்தின் அடியிலே வைக்கப்பட்டிருக்குமா. தலையிலே சுமையை சுமந்து கொண்டு வருகிறவர்கள் அந்த சுமையை அதன் மீது வைப்பதற்கு அது 2 கற்கள் நட்டப்பட்டு அதன் மீது ஃப்ளாட்டாக தட்டையாக ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கும். தலைக்கு சமமாக, தலைக்கு நேராக இருக்கும். எனவே அந்த சுமையை சுமந்து கொண்டு வருகிறவர்கள் அந்த சுமையை அது மேலே அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இளைப்பாரி பின்பு திரும்ப அந்த சுமையை தன் மீது எடுத்துக்கொண்டு பயணத்தை தொடர்வார்கள். இதே போலதான் இன்று நாம் சுமையை இறக்கி வைத்துவிட்டு திரும்ப அதை எடுத்து செல்கிறோம். வாழ்க்கையில் அதனால் எந்த ஒரு மாற்றமும் இருப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சுமந்து கொண்டேன், நீங்கள் சுமக்க தேவையில்லை என்று சொல்லுகிறார். கிராமத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அழகா சொல்லுவாங்க. ஒரு மாட்டு வண்டி, அதில் சில மூடைகளை ஏற்றிக்கொண்டு மாட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு செல்கிறார். அப்போ ஒரு வயதான தாயார் அவர்கள் தலையில் விறகு கட்டை சுமந்து கொண்டு வருகிறார்கள். கடுமையான வெயில். அந்த மாட்டு வண்டிக்காரர் அந்த தாயாரின் மீது இறக்கப்பட்டு, ஏமா வெயில் அதிகமாக இருக்கு, தலையில் சும வேற வச்சிருக்க, உனக்கு கஷ்டமா என்று சொல்லி அவளுடைய விறகு கட்டை வாங்கி மூடையின் மீது வைத்துவிட்டு அவளையும் வண்டியில் ஏறி, அந்த தாயாரையும் வண்டியில் ஏறி உட்கார சொன்னார். இறக்கப்பட்டு சற்று தூரம் சென்றவுடனே தற்செயலாக அவர் திரும்பி பார்த்தபோது அந்த அருமையான தாயார் வண்டியின் மீது அமர்ந்திருக்கிறார்கள். அந்த விறகு கட்டை தன்னுடைய தலையின் மீது வைத்திருக்கிறார்கள். உடனே அவர் கேட்டாரு, ஏமா உனக்கு கஷ்டமா இருக்குன்னு தானே, நடக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு உங்களை வண்டியில் ஏற்றினேன். இந்த விறகு உங்களால் சுமக்க முடியாதுன்னு சொல்லி அதையும் வண்டியில் ஏற்றினேன். வண்டியில் ஏறின பிறகு ஏன் அந்த பாரத்தை நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது அந்த தாயார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஐயா, நீ என் மேலே இறக்கப்பட்டு வண்டியில் ஏற்றின, இந்த மாடு எவ்வளவு தான் சுமக்கும், என்னைய மட்டும் சுமந்தா பரவாயில்ல, இந்த விறகு கட்டை ஏன் சுமக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதை என்னுடைய தலையின் மீது வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாலாம். எவ்வளவு அறியாத தன்மை. ஒருவேளை
வண்டியில் அமர்ந்து கொண்டு அந்த சுமையை தன் மீது எடுத்துக்கொண்டால் மாட்டின் மீது அந்த சுமை இருக்காது, தானே அதை சுமக்கிறேன் என்று சொல்லி அவள் நினைத்தாள். இதே போலதான் நம்முடைய பாரத்தை சுமக்க ஒருவர் இருந்தாலும் அந்த பாரத்தை அவர் மீது வைத்து விடாமல் நாமே அதை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அண்ணால் அப்படி செய்யவில்லை. தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டார். தன்னுடைய பாரத்தை எங்கே வைத்து விட்டார். எனவே அந்த ஆலயத்தில் இருந்த ஆண்டவர் அவளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி எல்லி சொல்கிறார், சமாதானத்தோடு போ என்று சொல்கிறார். அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை, நிலையான நிரந்தரமான ஆறுதலை பெற்றுக்கொண்டார். ஆண்டுடைய ஆலயம் நமக்கு ஆறுதல் தருகின்ற ஒரு இடம். இரண்டாவதாக, ஆண்டுடைய ஆலயம் நமக்கு ஆரோக்கியம் தருகின்ற ஒரு இடம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் உள்ள பகுதியில் 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு ஓய்வு நாளிலே தேவாலயத்திற்கு போய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூலியா இருந்தாள். ஐயா அம்மா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 18 வருஷம் பலவீனம். நிமிர்ந்து நடக்க முடியாது, குனிந்து நடக்கிறாள். எவ்வளவு கஷ்டம்! தன்னுடைய ஒவ்வொரு வேலைகளையும் செய்வதற்கு எவ்வளவு கஷ்டம். அதுபோக மற்றவருடைய நிந்தனை, இவள் என்ன பாவம் செய்தாலோ, என்ன அநியாயம் செய்தாலோ, எனவே இவளுக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது, கூலியாக இருக்கிறாள். அதிலிருந்து அவள் விடுதலை பெறுவதற்கு ஏராளமான முயற்சிகளை எத்தனைகளை எடுத்திருக்கலாம். ஆனால் ஒன்றும் பலிக்கவில்லை. ஒரே ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆலயத்திற்கு நான் தொடர்ச்சியாக சென்றால் அந்த ஆண்டவர் என் மீது இறக்கப்பட்டு கரிசனை கொண்டு என்னை சுகமாக்குவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். அதனால அவள் ஆலயத்திற்கு தவறாமல் சென்றபடியினால் அன்றும் ஒரு ஆலயத்தில் இருக்கிறாள். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தவுடனே உடனடியாக நாம் விசுவாசத்தில் பின்மாற்றம் அடைகிறோம். வேதத்தை வாசிப்பதில் அக்கறை செலுத்துவதில்லை, ஆலயத்திற்கு செல்வதை நிறுத்தி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களோ, தீராத கஷ்டங்களோ, தீராத வியாதிகளோ, தீராத இழப்புகளோ வரும்போது நாம் இப்படிதான் முடிவு செய்கிறோம். ஆண்டவரை ஆராதித்து என்ன பிரயோஜனம்? ஆலயத்திற்கு சென்று என்ன பயன்? எனவே ஏன் செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் பின்மாற்றம் அடைகிறோம். ஆனால் நிச்சயமாய் ஆலயம் அது அருமருந்து, அது ஒரு கற்பக தருவை போன்றது, எல்லாவற்றையும் நமக்கு தருகின்ற ஒன்று என்ற ஆழமான சிந்தனை உடையவர்கள் பின்மாற்றம் அடைவதில்லை. எனவே அவள் அந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் குணப்படுத்தப்படுகிறாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மீது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது தீராத வியாதி, அசுத்தாவினால் கட்டப்பட்ட வியாதி. இதுக்கு மருந்தும் இல்லை, மாத்திரையும் இல்லை, யாரும் குணமாக்க முடியாது. எந்த மனிதனும் குணமாக்க முடியாது, எந்த மனிதனும் சரி செய்ய முடியாது. ஆனால் ஆலயத்தில் எல்லா ஆற்றலுக்கும் மேலான, எல்லா வல்லமைக்கும் மேலான தேவாதி தேவன் பிரசன்னராக இருக்கிறார். அவரால் மட்டுமே அதை செய்ய முடியும். எனவே அவளை சுகமாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இப்படிப்பட்ட கஷ்டங்களிலே, இப்படிப்பட்ட வேதனைகளிலே, இப்படிப்பட்ட துன்பங்களிலே நாட்களாய், மாதங்களாய், வருஷங்களாய் இருக்கிறோமோ, கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய ஆலயம் நமக்கு ஆரோக்கியம் தருகின்ற இடம். முதலாவது ஆறுதல் தருகின்ற இடம்.
அங்கு ஆறுதல் பெற்றுக்கொண்டால் ஆரோக்கியம் தருகின்ற இடம் இங்கே 18 வருஷமாய் பலவீனமாய் அசுத்தாவினால் கட்டப்பட்டு கூனியாயிருந்த அந்த பெண்மணியில் ஆண்டவர் குணமாக்கினார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆலயம் எவ்வளவு நன்மை தரக்கூடியது, ஆலயம் எவ்வளவு மேன்மை தரக்கூடியது. ஆலயத்தை வாஞ்சிப்போம், ஆலயத்தை நேசிப்போம். ஆலயத்தின் கதவுகள் திறந்த பின்பு நிச்சயமாய் அது நமக்கு ஆறுதல் அளிக்கின்ற இடம் என்பதையும் ஆரோக்கியம் தருகின்ற இடம் என்பதையும் உணர்ந்து அவரை ஆராதிப்போம். அப்பொழுது நிலையான ஆறுதல் பெற்றுக்கொள்வோம், நிலையான நிரந்தரமான ஆரோக்கியம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவாராக. ஆமென். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி ராஜா. உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் உங்களுடைய ஆலயத்தில் கிடைக்கிற நன்மையை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். அது ஆரோக்கியம் தருகின்ற இடமும் ஆறுதல் தருகின்ற இடமுமாக இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி. ஆறுதலற்ற மக்களுக்கு ஆறுதல் தருகின்ற புகலிடம் அது. ஆரோக்கியமற்ற மக்களுக்கு ஆரோக்கியம் தருகின்ற இடம் அது. இந்த உண்மை உணர்ந்தவர்களாய் நாங்கள் ஆலயத்தை வாஞ்சிக்கவும் நேசிக்கவும், ஏற்ற காலத்தில் நம்முடைய ஆலயம் திறக்கப்படும் போது நாங்கள் வாஞ்சியாய் தேட வீரர்கள் தாரும். ஆண்டவரே, இதை தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. நம்பிக்கையை பெருக பண்ணுவீராக. விசுவாசத்தை உறுதிப்படுத்துவீராக. உடைய தெய்வீக ஆசீர்வாதத்தினால் அலங்கரிப்பீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிக்க நம்ம எல்லாற்றும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்ம கூட எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென். வியாதியின் மத்தியில் நீரெலும்பு என்றீரே, யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா நீரே. வியாதியின் மத்தியில் நீரெலும்பு என்றீரே, யெகோவா ராஃபா, என் சுகம் நீரா நீரே. கடந்த நாட்களில்
என்னுடனே இருந்தீர். இன்றும் என் அருகில் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகளிலே உம் பாதத்தின் சுவடுகளே. வியாதியே உன் தலை குனிந்ததே, என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே. என்னை எதிர்க்க